ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா உனக்கு நல்ல குறி சொல்வேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு தானே உன் ராசியை தொட்டாய். உன் ராசிப்படி இப்போது எல்லாமே சரியாகி உனக்கான நல்லது நடக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. நீ கலங்க வேண்டாம். உன் ஜாதகத்தில் எந்த கோளாறு இருக்கிறது என யார் சொல்லி இருந்தாலும் கூட நீ எதையும் கண்டுகொள்ள அவசியமே இல்லை. ஏனெனில் உன் வராகியம்மா அத்தனையும் சரி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவள் என்பதை அறிவாய்தானே. இப்போது நீ தொட்டிருக்கிறாயே உனது ராசி. இந்த ராசி என்பது உன் தலையெழுத்தையும் தலைவிதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்வதற்காக தான் இப்போது உன் ராசியை தொட்டு உனக்கு நடக்கப் போவதையும் தெரிந்து கொள்ள சொன்னேன். உன் மனதில் என்ன இருக்கிறது என எல்லாமே எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்து உன் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் எல்லாம் உன்னை துன்பப்படுத்தி சொந்தங்கள் கூட உன்னை தூக்கி எறியப்பட்ட நிலை வந்தபோதும் கூட இவர்கள் கண்முன்னால் நான் வாழ்ந்து காட்டியே ஆக வேண்டும் என்ற போராட்டத்தோடு மனம் குமுறிக்கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பட்ட காலிலேயே படும் என்பது போல துன்பங்களும் உன் வாழ்வில் ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. கலங்காதே. இனி நடக்கப் போவதையும் உன் எதிர்காலத்தையும் நான் சொல்கிறேன் என் செல்லமே. என் அருளால் உன் ராசியில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் புரட்டி போட்டு கரை புரண்டு ஓடும் துன்பங்களை உன் வாழ்விலிருந்து நீக்கப் போகிறேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படியே நிச்சயமாக நடக்கும். நீ எதற்காகவெல்லாம் கண் கலங்கினாயோ அது எல்லாமே அப்படியே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. எது எதையோ விரும்பி ஆசைப்பட்ட உனது மனம் இப்போது எது மேலும் ஆசை இல்லாமல் எதையும் விரும்பாமல் பொறுப்புகள் அதிகமாகிவிட்டதே என வருந்திக் கொண்டும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். வெறுப்புகள் தொடர்ந்து வருகிறதே என நீ கவலை கொள்ளவே வேண்டாம் என் செல்லமே. பல பொறுப்புகள் நிறைய இருக்கக்கூடிய உன் வாழ்வில் இப்போது எல்லாவற்றையும் சரி செய்து உன் மனதிற்கு சந்தோஷம் தரும் வகையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையின் ஊன்றுகோலாய் உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் பயம் கொள்ள வேண்டும்? என்னை மனதில் நிறுத்தி வணங்கி வா. இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உனக்கே அற்புதமாகவும் அதிசயமாகவும் நிச்சயமாக இருக்கும். ஆம் என் செல்லமே, கலங்கவே அவசியமில்லை. இனி உன் வாழ்வில் எல்லாவற்றையும் நான் தான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்ததல்லவா? வாழ்க்கையே ஒரு சவாலாக இருக்கிறதே என்கிற குழப்பமும் பயமும் கூட உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதல்லவா? கவலை கொள்ள வேண்டாம். இப்போது நீ எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு சறுக்கல் வருவதென்பது சகஜமான ஒன்று. ஆனால் அத்தனையையும் சரி செய்து செயலிழந்திருக்கும் உன் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி பாதையையும் காட்டப் போகிறேன். சாதகமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இனி ஒருபோதும் பாதகமாக வரவே வராது. எது நடந்தாலும் உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன் என்பதை மட்டும் புரிந்துகொள். இப்போது உன் வாழ்வில் கிடைக்கப் போகிற விஷயங்கள் எல்லாம் என்றென்றும் உன்னுடன் நீடித்து இருக்கும். உன் உலகமும் மாறும், உன் வாழ்க்கையும் மாறும். எல்லாமே சந்தோஷ நிகழ்வுகளாகவும் சந்தோஷ நினைவுகளாகவும் இருக்க போகிறது என் செல்லமே. நெருப்பில் தங்கத்தை போட்டு வாட்டும் போது அதில் இருக்கக்கூடிய களங்கல்களும் குப்பைகளும் கரைகளும் விலகி போய் சுத்தமான தங்கம் கிடைப்பது போல உன் வராகியம்மா நான் உன்னை ஆசீர்வதித்ததால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தேவையில்லாத கவலைகளும் கூட முழுவதுமாய் விலகி போய் உனக்கான வாழ்வில் நீ வெற்றியை பெறப் போகிறாய். புடம் போட்ட தங்கம் போல நீ ஜொலிக்கப் போவது உறுதி என் செல்லமே. என்னுடைய திட்டப்படியே இப்போது உன் முழு வாழ்க்கைக்கும் நான் பொறுப்பாளியாக மாறி உனக்கான வாழ்க்கையின் வடிவமைப்புகளையும் செய்ய போகிறேன். வாழ்வதும் கற்பதும் எவ்வளவு இனிமை என்பதை உனக்கு நான் உணர்த்தத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. உன்னுடைய வயது என்பது உன் மனதின் தன்மையை பொறுத்துதானே தவிர வருடங்கள் ஆனால் மட்டும் உனக்கு வயது ஏறிவிட்டது என்பது கிடையாது. உன் மனதை எப்போதும் புத்துணர்ச்சியோடு வைத்து கொண்டு நம்பிக்கையை இழந்து விடாமல் எதிர்காலத்தில் எல்லாம் நல்லது நடக்கும், இந்த வயதிலே நான் உழைத்து முன்னேறி வாழ்வில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் லட்சிய தாகம் இப்போது ஜெயிக்கப் போகிறது. வாழ்க்கையில் சிறந்ததை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ கவலை கொள்ளவே வேண்டாம். உன் மனமானது
காலம் கொடுத்த கவலைகளால் இப்போது நிரம்பி இருப்பதெல்லாம் எனக்கு தெரியும். கவலையின் உச்சகட்டமாக ஊசலாடிக் கொண்டிருக்கிற உன் மனதிற்கு நான் சந்தோஷம் எனும் அமைதியை கொடுக்கப் போகிறேன். உன் மனதில் இருக்கும் பாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கி வைத்துவிடு. உன் ராசிக்கு இப்போது எல்லாமே நல்லவிதமாக நடக்கும் காலம் வந்திருக்கிறது என் செல்லமே. கல்லின் வடிவில் நான் இருந்தாலும் என்னை மனதார வழிபடும் உனக்கு நான் தெய்வமாகத்தானே இருக்கிறேன். எப்போதுமே நல்ல விஷயங்களும் முக்கியமான விஷயங்களும் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் கூட கண்ணுக்கு தெரியாதவை. ஆனால் அது நிச்சயமாக பலனை கொடுக்கும். நீ எந்த விஷயத்தை முழுவதுமாக நம்பினாலும் எதற்காக பிரார்த்தனை செய்தாலும் அது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நிகழ்கிறது தானே. அதே போலதான் உன் கண்களுக்கு தெரியாத இந்த வராகியம்மா சிலை உருவத்தில் என்னை பார்க்கும் உனக்காகவே எல்லா விஷயங்களையும் அற்புத சிலை போல செய்து முடிக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையின் கைப்பிடி தளர்ந்து போய் உன் கனவுகளின் வருங்காலமும் மறைந்து கொண்டே வருகிறதே என நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும். என்னை வரவாமல் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிற உனக்காகவே உன் கஷ்ட காலங்களை எல்லாம் முடிக்கப் போகிறேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாம் இப்போது விருட்சமாக வளர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எதிர்நீச்சல் போட வேண்டும் என வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்வில் நான் எப்படி உன்னை கஷ்டத்தை கொடுப்பேன்? உன் மனதில் எவ்வளவு துன்பங்கள் வாட்டி வதைத்தாலும் கவலை கொள்ளாதே. நீ வழுக்கி விழக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கடைசி நொடியில் என் கரங்களை கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கைக்கு வெற்றியையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உன் துன்பமானது இப்போது உன் மனதை மாட்டி வதைக்கிறது. பிரச்சனைகள் என்பது ஒவ்வொன்றும் சாபம் போல உன் வாழ்வில் வந்து வந்து சேர்கிறது. தொல்லைகளே வாழ்வாக மாறிவிட்டதல்லவா? எல்லாம் நான் அறிவேன். உன் வேதனைகளும் சோதனைகளும் எல்லாம் எனக்கு தெரியும். பிரச்சனைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற நீ திரும்ப நின்று எதிர்நீச்சல் போடு. காட்டாற்றாக இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நான் உனக்காக துரத்தி அடிப்பேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு என்னை வழிபடும் உனக்கு உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மனித உறவுகளால் உன் வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் இப்போது புது புது உறவுகளும் புது புது பிரச்சனைகளும் கூட இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கொண்டது என்பது எனக்கு தெரியும். எல்லாம் இப்போது உன் ராசிப்படி நீ அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை தான் அனுபவித்து முடித்துள்ளாய். இனிமேல் உச்சத்தின் விருட்சமாக நீ வாழப் போகிறாய். எல்லா சந்தோஷங்களும் எல்லா உயர்வுகளும் உனக்காக கிடைக்கப் போகிறது. புதிதாய் மிளிரும் அற்புத வாழ்க்கையை பெற்று என் ஆசீர்வாதத்தோடு நன்றாக வாழ தயாராகு. துன்பம் வந்துவிடுமோ என இனி ஒருபோதும் நீ நினைத்து கலங்கவே அவசியமில்லை. துன்பம் வருவதை காட்டிலும் வந்துவிடுமோ என பயப்படுவதுதான் மிகவும் துயரமானது. எப்போது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அப்போதிலிருந்தே உனக்கான நல்லதை நான் செய்ய தொடங்கிவிட்டேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். எதற்காகவும் கவலை கொள்ளாதே. பிரச்சனைகளும் துன்பமும் துயரமும் இல்லாத சந்தோஷமான இன்பமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். ஓம் வராகி.